கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பையன் அந்த பொண்ணு கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போவே இப்படி நடந்து வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அவ கூட கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன கேட்குறானா, இப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கியே, உன்னோட லவர் பார்த்துட்டானா கோவப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை போய் என் லவர்லாம் சொல்லிட்டு இருக்காத, அவளே ஒரு அனாதை, 3 மாதம் அவளை டேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை டச் பண்ண விட்டதே இல்லை, என்னை ஏன்னு கேட்குற எந்த தைரியமும் அவளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவளோட மனசே உடஞ்சு போயிருக்கும். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த பையன். இவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் சரியான பொறுக்கி பேலுக அப்படின்னு இவளோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி கண்ணாப்பினான்னு திட்டிட்டு அவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையனை பார்க்குறா. இந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, எனக்கா நீ துரோகம் பண்ணுற, நானும் உனக்கு துரோகம் பண்ணுறேன் பாருடா அப்படின்னு. இப்போ அந்த பையனை பார்த்தவொன்னே என் கூட ஒன்றா ஸ்டே பண்ண உனக்கு சம்மதமானு கேட்க, இவன் இப்படி கேட்டு பார்த்தவொன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வந்த பாடி கார்டுங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு இருக்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சரி நான் கிளம்புறேன், நீ போக பார்க்க. எனக்கு விருப்பம் இல்லை, நான் எப்போ சொன்னேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்போ அவன் ஹீரோயினை பார்த்த உடனே இவளோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குனி ஹீரோவை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோவில் கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் ஒன்றா இருக்கலாம்னு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வர, போது நிப்பாட்டினி இவ சொல்கிறா. ஏன் நிப்பாட்டணும்னு சொல்கிறேன், நீயே தானே என்னை கூப்பிட்ட, அதனால என்னால் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவன் கூட மறுபடியும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல, என்னோட பெட் பார்ட்னராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரி, நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றிக்க முடியாது, நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவ ஹீரோ கிட்ட வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட என் வீடு வரைக்கும் வர முடியுமா, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவா அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்க. இவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி, ஏண்டி அந்த ஃபூ பையனை கூட்டிகிட்டு உன்னோட வீட்டுக்கே வந்துட்டியா, எவ்வளோ தேர் இருந்தால் அவன் கூட சுற்றிட்டு இருப்ப, அவன் கூட சுற்றுறனா கம்பெனியில் உன்னால் எந்த பொசிஷனுக்கு வர முடியாது, நான் இல்லாமல் அந்த கம்பெனியில் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. எனது ஃபூவா, அப்படின்னா இவன் இந்த ஊரில் ரொம்ப பெரிய பணக்காரனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே வச்சுட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட மடியில் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இப்படி பேசியிருப்பா. இப்போ அவன் இப்படி பேசினோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வா ஒன்றா ஸ்டே பண்ணலான்னு மறுபடியும் அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் கூட ஒன்றா இருக்கிறத பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அமைதியாக இருக்கா. அதை பார்த்தோன்னே இவன் அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உனக்கு 7 நாள் டைம் தரேன், பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் இல்லை எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, ஒன்லி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், என்னால் இதை பற்றிலாம் யோசிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட வேலையை கிளம்பி வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏய் உனக்கு வந்து ஜியாங்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உண்மை தானே இவ்வளோ சொல்கிறா, பார்த்து பத்திரமாயிடுறே, உன்னை கம்பெனி விட்டு வெளியே அனுப்ப கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம், அதுக்கு மேலே நடக்கிறது நடக்கட்டும்னு இவ வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்போ மேனேஜர் வந்து என்ன டேட்டா ரெடி பண்ணியிருக்க, எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி அவரை டேட்டாவை காட்ட எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. சார் நான் ரெடி பண்ணது இந்த டேட்டா கிடையாது, என்கிட்ட ஒரிஜினல் ஃபைல் இருக்குது பாருங்கன்னு சொல்லி இவன் இன்னொரு ஃபைலை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்தவொன்னா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை தப்பிச்சிட்டடி அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட, அடுத்த தடவை அது ஃபைலை ஒழுங்காக சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் இந்த இடத்த விட்டு போக, இவ கூட வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னம்மா உன் வேலைக்கே ஆபத்து வந்துருச்சு போல, பாவம் நீ போகிற போக்க பார்த்தா உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, கம்பெனி விட்டே போயிடுவா போலன்னு அவ கலாய்ச்சிட்டு இருக்கா. என்னை பற்றி கவலைப்படாமல் உன்னை பற்றி கவலைப்பட்டா நல்லா இருக்குன்னு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏய் உனக்கு தெரியுமா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட் மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன்னோட பொசிஷன் கம்பெனியில் ரொம்ப செக்யூர் ஆகும், அந்த ஜியாங் நினச்சா கூட உன்னை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு இப்படி சொல்ல ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறா.
இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு இவ கிளைண்ட் பார்க்க வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த கிளைண்ட்டுமே உட்காந்துருக்கான். அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே இவ போகலான்னு பார்க்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, ஏய் இந்த பொண்ணு தானே நீ டேட் பண்ணிட்டு இருந்த, நீ காதலிச்ச பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா காதலிச்ச பொண்ணு தான், ஆனால் நேற்று நைட்டு கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டா, அதுக்காக இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இவளுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தா, ஆனால் பெரிய இடத்துக்கு போகணுன்னு மட்டும் இவளுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை பற்றி மட்டன் தட்டி பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அவனுங்களை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக நீ குடிச்சே ஆகணும், அப்போ தான் உன்னை உள்ளே விடுவான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து அந்த ட்ரிங்க்ஸை எடுக்கிறா. இதை ஃபுல்லாக குடிச்சா என்னை வெளியே விட்டுருவல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக விட்டுறேன் ஃபர்ஸ்ட் குடின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து உடச்சிட்டு அந்த கண்ணாடி துண்டை தூக்கி அவன் கழுத்தில் வச்சிடறான். இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே புள்ளி பண்ணுவேன், என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்னோட லவர் கிடையாது, இப்போ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சாங்க இல்லையா, இப்போ ஹீரோ அங்கே நிற்கிறவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் அங்கே நிற்கிற எல்லா ஆளுங்களையும் துரத்தி விட்டுறானுங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோ இவ்வளோ பிடிச்சிக்கிட்டே என்ன செய்றானா, இங்கே பாரு உன்னை நான் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டேன், ஆனால் எனக்கு தர வேண்டிய பதிலை மட்டும் இன்னும் தராமல் இருக்க, உனக்கு 7 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பிரசிடென்ட் சார், என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, நான் இப்போ தான் பிரேக்கப் பண்ணியிருக்கேன், நான் காதலிச்ச பையன் இப்போ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அப்படி இருக்கிறப்ப என்னால் எப்படி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வர முடியும், என் மனசை டக்குன்னு என்னால் மாற்றிக்க முடியாது, இப்போ என்னோட மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்குது, காதல் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது, அப்படி இருக்கிறப்ப உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல எப்படி என்னால் இருக்க முடியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்று காதலிக்க சொல்லலை, ஃபீலிங்ஸை தான் வெளிப்படுத்த சொல்கிறேன், என் கூட பெட் பார்ட்னராக இரு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கோவம் கூட வரலாம், ஆனால் எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்ம மீட் பண்ணுறது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நீயா வந்து சிக்கியிருக்க, கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட மேனேஜரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ அந்த ஆள்கிட்ட வந்து, சார் புது ப்ராஜெக்டில் 3 மாசமா நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அந்த பொண்ணோட கையில் கொடுத்துட்டீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த முடிவு எடுத்தது நான் இல்லை, எனக்கு மேலே உள்ளவங்க, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்கு அந்த ஜியாங் கூட சண்டை போட்டுக்கிட்ட, அதனால ரொம்ப பெரிய பணக்காரன், அவன் கூட சண்டை போட்டு இப்படி வம்பு வளர்த்து வச்சுட்டு இருந்தா உனக்கு தாமா கஷ்டம், இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கன்னா நான் ஒரு ஐடியா தரேன், நீ அந்த ஜியாங் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க. யோ ஒழுங்கா தள்ளி போயிரு, கையை உடச்சு போட்டுருவேன், எனக்கு இந்த வேலை இல்லாட்டியோ பரவாயில்ல, என்னால் என்னை பார்த்துக்க முடியும், நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா கண்ணு ரெண்டையும் பிடுங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. திமிர் பிடிச்சவன் எப்படி பேசுறா பாரு அப்படின்ற மாதிரி இவன் திட்டிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கம்பெனி பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கிளைண்ட்லாம் இருக்காங்கடி, எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதடி, நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ஹீரோயின் சொல்ல அந்த இடத்துல இவளோட மேனேஜரும் நிற்கிறான். பார்த்தா கூட வேலை பார்க்குற பொண்ணுமே இருக்கா. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தியா அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், பொறுக்கி பைய அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, வா வந்த வேலையை பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. அந்த மேனேஜர் கூட பேசிட்டு இருந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பேச வரா. இந்த இடத்துல உங்க 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, இதே கேள்வியை நாங்களே கேட்கலாம், ஆனா அதுக்கு பாதி பேர்கிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர பணக்காரங்களை வளைச்சு போடுறதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க, நம்மள மாதிரி பேக்ரவுண்டே இல்லாத பொண்ணுங்களாம் இந்த காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுற எதையுமே அவங்க 2 பேரும் காதலே வாங்கிக்கல. இப்போ அவ இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களை தான் வராங்க. ஹீரோவை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் எப்படி இந்த இடத்துல அப்படின்னா அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து இவகிட்டே பேசுறான், நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ தான் அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்லி இவகிட்ட பேச சொல்லியிருப்பான். இவன் இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்க. அங்கே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபூசாரு தெரியுமா, அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும், எந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பணக்காரங்களை வளைச்சு போடுற தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம்க்கு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தான் கவலை போல, என்னை பத்தி யோசிக்கிறத விட்டு நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தன்னு யோசிச்சா எல்லாரும் சிரிப்பாங்க, ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு வராளுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா.
இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி பணக்கார பசங்களை எப்படி தான் நீ வளைச்சு போடுற? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. இந்த பணக்கார பசங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான். உன்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சுத்துற வரைக்கும் சுத்திட்டு கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்ல, பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் பேசுறதை கேள்றின்னு அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உன் வாய் மூடிட்டே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் என்ன இதுக்கடி வம்பிழுத்துட்டு இருக்க? நான் என்ன எப்போதும் ஒரே மாதிரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளோட தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிடுறா. இங்க பாரு, நான் ஒன்று ஜியாங் கூட சுத்தணும்னு நினைக்கல, நான் ஃபூ கூட தான் சுத்தணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நான் அவன் கூட தான் பெட்டில் ஒன்றா இருப்பேன். யாரை நினச்சாலும் இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழியாக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் ஹீரோ தான் நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு, ஐயோ நான் சொன்னதெல்லாம் அவன் கேட்டானா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, சாரிங்க அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் ஃபுல்லாக பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட மன்னிப்பை ஏற்றுக்கணும்னா நீ இந்த இடத்துக்கு மறக்காமல் வரணும்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோட ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏய் நாளைக்கு பார்க்கலாண்டி, பார்த்து பத்திரமா போச்சலாம் அப்படின்னு சொல்ல, சரிடி நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோயின் கார் பார்க்கிங்கில் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. அது பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு ஹீரோ மேலே இடிச்சிடறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி பயப்படாத, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், வந்து காரில் உட்காருன்னு சொல்ல, இவ்வளோ அதே இடத்துல உட்காந்துறா. என்னாச்சு என் கூட வேற விருப்பம் இல்லையான்னு சொல்ல, இல்லை ஓடி வந்ததில் கால் வலிக்குது அதான் உட்காந்துட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போவே தூக்கிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் மடியில் உட்கார வச்சுட்டான் அப்படின்னு வச்சுட்டு இவன் எந்திரிக்கலான்னு ஹீரோ மேலே உட்காந்துட்டு இருக்க. ஏய் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அமைதியாக உட்காந்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனையாயிருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்கு? அவனை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நான் உனக்கு சின்சியராக தான் இருப்பேன்னு சொல்ல, ஆனால் எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இல்லைப்பா, என்னால் டக்குன்னு முடிவெடுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு இவ கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஆள் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றானா, சார் சந்தேகப்படுற மாதிரி இந்த இடத்துல யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வேகமாக வீட்டுக்கு போன ஹீரோ சொல்ல, அவனும் சரின்னு காரை ஓட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்ல, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அப்படி இருக்கிறப்ப உன் வீட்டுக்குள்ளே வர்றது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னால் உள்ளே வர நான் தயாராக இருக்கேன். இந்த டோர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுன்னு வச்சுக்க, நீ என்னை உள்ளே கூப்பிட்றதா அர்த்தம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொந்த பார்த்தவனா அவள் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போ அவன் இப்படி க்ளோஸ் பண்ணவொடனே இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னதான் நீ என்னை விட்டு தள்ளி போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நீ எனக்கு சொந்தமாக நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அதே இடத்துல நின்றுட்டு இருக்க. இந்த சைடு இவன் உள்ளே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு பார்க்க ரூமுக்குள்ளேருந்து இவன் தான் வெளியே வரான். அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா 3 மாசமா என்னை காதலிக்கிற, ஒரு நாள் கூட தொட விட்டதே இல்லை, அதுக்கு காரணம் அந்த ஃபூவா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பயமுடுத்துற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவன் ஓடலான்னு பார்க்குறா. அதை பார்த்தோன்னா அவன் ஹீரோனை பிடிச்சிட்டு, என்னடி எங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருள் எடுத்து அவன் மண்டிலே அடிச்சிடறா. இப்போ அவன் அடிச்சுட்டு ஓடலான்னு பார்க்க அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு, என்னையே அடிக்கிறியா, அதுக்கு பதிலாக நான் உன்னை எப்படி அடிக்கிறேன் பாருன்னு அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு இவ்வளோ அடிக்கலான்னு வர கரெக்டாக ஹீரோ வந்து அவனை தடுத்துட்டு அவனை கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுறான். இப்போ அவன் இப்படி அடிச்சுட்டு இவளை காப்பாற்ற இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயத்தில் ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளே தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. எங்கே போகிறோன்னு இவ கேட்குறா. என்னோட வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஜியாங்க நீ சமாளிச்சிருவியான்னு கேட்க, என் பாடி கார்டுங்க பார்த்துக்குவாங்க, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, இந்த இடத்துல நீ சேஃபாக இருக்கலான்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போனோன்னா ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்குன்னு சொல்ல இல்லை சரின்னு குளிக்கிறதுக்காக வந்துடுறா. இப்போ அவள் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. வெளியில் ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு கழுத்தில் அடிபட்டிருக்கு, அதுக்கு மருந்து போட்டு விடுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபூ எனக்காக நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்க கூட பெட் பார்ட்னராக இருக்க எனக்கு சம்மதம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் நல்ல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, உங்க கூட ஒன்றா இருக்கிறதுக்கு எனக்கு முழு விருப்பம்னு சொல்ல
இவ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்க போது நிப்பாட்டுன்னு ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறான். நான் இங்கே வந்தது உன் கூட ஒன்றா இருக்கிறதுக்காக இல்லை, உன் காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக தான். அமைதியாக உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவை காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு ரெஸ்டடு காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கே போகிற, இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்ல உனக்கு காயம் பட்டிருக்க, அதனால எதுவும் வேணாம் அமைதியாக ரெஸ்டடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ என்கிட்ட வருவியா மாட்டியா அப்படின்னு இவ கேட்குறா. இவ இப்படி கேட்டவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் தள்ளிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்றா இருக்கலான்னு பார்த்துட்டு இருக்க. இங்கே பாருங்க, அந்த ஜியாங் கண்டிப்பாக என்னை பழிவாங்கன்னு நினைப்பான், அவனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல நான் இருக்கிற வரைக்கும் உன் நிலையில கூட யாரும் தொட முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஜியாங் குடும்பத்தை என்ன பண்ணுறது, அவன் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம்னு சொல்லிட்டு இருக்க. என்னை விட பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது. அந்த ஜியாங்கோட அப்பா கம்பெனி காசில் கையை வச்சிருக்காருன்னா அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு, அதை பற்றி நீ கவலைப்படாத. அந்த கேஸை வெளியே எடுத்தனா ஜியாங் குடும்பம் மொத்தமாக திவாலாயிரும், அதுக்கப்புறம் அவன் ஜீரோக்கு சமமாயிருவான், அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுதான் நமக்கான டீல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ தூங்கிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். நீ என்னை எப்போதான் முழுமையாக நம்புவேன்னு தெரில, அந்த நம்பிக்கைக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு இவ்வளோ பார்த்து பேசிட்டு இப்போ அவனோட பர்சனல் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக இவளோட ஃபோட்டோவாக தான் இருக்குது. இப்போ ஹீரோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் முடியல, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் எப்போலேருந்து இவ்வளோ காதலிக்கிறான்னு தெரில, போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு எந்திரிச்சு போகிறா. எங்கே போகிற, சாப்பிட்டு போகல அப்படின்னு சொல்ல ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு, இவ்வளோ அவசரமாக அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல, உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி கேட்டோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே இவரை பிரச்சனையில் மாட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு இவளோட வேலையை கிளம்பி வந்துடுறா. இப்போ இந்த சைடு ஹீரோ கிளம்பி அவனோட ஆஃபீஸ்க்கு வர அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா டே என்னடா ஒரே நாள் நைட்டில் ஜியாங் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்ட, ஃபேமிலி இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு, எல்லாத்தையும் யாருக்காக பண்ண, அன்னிக்காகவா, இவ்வளோ விஷயம் அந்த பொண்ணுக்காக பண்ணியிருக்கேன், ஆனால் மனசில் உள்ள காதலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்ல பேசுறதுக்கு சரியான நேரம் வரலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்படி பேசாமே இருந்தேன்னு வச்சுக்க உன் வாழ்க்கை ஒன்று விட்டு போயிடும், மனசில் உள்ளதை டக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற வழியை பாரு, எப்படியோ அந்த பொண்ணை உன் வீட்டில் தங்க வச்சுட்ட, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டியதான் பாக்கி, சீக்கிரம் அதுக்கான வேலையை பாடுறான்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிற எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா எப்போதான் இந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுப்பேன், நானும் இது வரைக்கும் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டுருக்க. அவளை பற்றி தப்பான நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருடி உன்னை பற்றி தான் நியூஸ் போட்டிருக்காங்க, ஜியாங் குடும்பம் வேற திவாலாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்க. ஏன்டி இப்படி நிற்கிற, இதை பார்த்தா எனக்கே கோவம் வருது, உனக்கு கோவம் வரலையா, அவன் குடும்பம் திவாலானதுக்கு நீ எப்படி காரணமாக இருப்ப, அது மட்டும் இல்லாமல் நீ தப்பான பொண்ணுலாம் போட்டிருக்காங்க பாருன்னு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்ன எல்லாரும் அவளே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க, நாங்கள் வேலை பார்க்குற எல்லாரையும் பிடிச்சி திட்டி விடுறா, ஏன்னா அவங்க எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறதே காதில் வாங்கிக்காத, நீ நிம்மதியாக இருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இவ போலீஸ்னு பேசினோன்னா அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. இதுக்காக இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், நீ போலீஸ்க்கு கால் பண்ணுறதுனால கம்பெனி பேர் தான் கெட்டு போயிடுன்னு சொல்ல ஆமாம் அவள் சொல்கிறது உண்மைதான், உன் ஒருத்திக்காக கம்பெனி பேரை கெடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னை பற்றி தப்பான ரூமர்ஸ்லாம் கிளப்புனா பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்குது, எதுக்காக நீ ரொம்ப பயப்படுற, ஒருவேளை இதெல்லாம் பரப்பி விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளுங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட உண்மையான மேனேஜர் இவங்க தான், இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால லீவ்ல இருந்திருப்பாங்க, அதுக்கு பதிலாக தான் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேனே ஒரு ஆள், அந்த ஆள் மேனேஜராக போட்டிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னா ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்களா, அவங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, உன்னை பற்றின காசி போயிட்டு இருக்குன்னு சொல்ல ஆமாம் வேணும்னே யாரோ அதை பரப்பி விட்டுருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த கப்பலில் வேலை பார்க்குற எம்ப்ளாயோட மான மரியாதை ரொம்ப முக்கியம், இந்த தப்பை யார் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க கேபினுக்கு தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, நான் அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் வேலை பார்ப்பேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னை மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்க, அதனால் என்னோட பொசிஷன் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ தான்
தான் வரணும்னு சொல்ல, ஆனால் அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் வர விட மாட்டான். இப்போதைக்கு எல்லாத்தையும் அவனோட கண்ட்ரோலில் தான் வச்சிட்டு இருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி நீ கவலைப்படாத. அவன் இந்த இடத்துக்கு இன்சார்ஜாக இருந்தானா கண்டிப்பாக இங்கே உள்ள பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால நீ தான் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் ஆகணும். உன்னோட திறமை மேலே முழு நம்பிக்கை இருக்கு. புதுசாக பாய் குடும்பத்தோட கான்ட்ராக்ட் இருக்கே, அந்த கான்ட்ராக்டை மட்டும் எப்படியாவது நீ பிடிச்சிட்டா போதும். என்னோட மேனேஜர் வேலை உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நீ தான் பார்த்துக்கணும். நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி மேடம், நீங்கள் சொல்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹெரின் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜரும் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக அந்த கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ இந்த கிளைண்ட் கிட்ட வந்து மேடம் வாங்ஷங் கம்பெனியோட ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்ல, எங்க பாருமா நீ தப்பான ஆளுக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. கம்பெனி விஷயத்துல நான் பார்க்குறதே இல்லை, என் வீட்டுக்கார் தான் பார்த்துக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் அவர்கிட்ட பேச வரல, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தை காட்ட தான் வந்தேன்னு இவ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறா. அதில் அவள் புருஷன் வேறு வேறு பொண்ணுங்க கூட இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு இருக்கா. உங்கள் புருஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே போச்சுன்னா உங்கள் ரெப்புடேஷனும் கெட்டு போயிடும். ஜியாங் ஃபேமிலி நைட்டோட நைட்டாக திவால் ஆயிடுச்சு தெரியும்ல. அது மாதிரி உங்கள் குடும்பமும் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மேடம். நான் இங்கே வந்தது பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இல்லைன்னு சொல்ல, வேறு எதுக்காக வந்தால் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, புது ப்ராஜெக்ட்டை நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் நான் வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கணும். ஏன்னா என்னோட மேனேஜர் என்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். அவனை மாதிரி ஒரு ஆள் இந்த பொசிஷனில் இருக்க நாங்கள் விரும்பலை. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தான். என்னோட மனநிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் நான் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க எப்படி சொன்னோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் ஹீரோவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களே நிற்கிறானுங்க. இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே, ஏய் எப்படி இருக்க, நாங்கள் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம், நீயும் வந்து எங்கள் கூட கேம்ஸில் கலந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு இவன் ஹீரோனை பார்த்து வலிஞ்சு வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்தவொன்னே ஹீரோ கோச்சிக்கிட்ட இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஏய் வா எங்கள் கூட ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனையும் கூட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண 2 பேரும் கேம் விளையாடுற இடத்துல தான் இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வா 2 பேரும் போய் விளையாடலான்னு சொல்ல, நான் அந்த கேம்லாம் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா, டச்சே விட்டு போச்சு, நீ இவ கையை அங்கிட்டு இங்கிட்டு பார்த்திட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் உடம்புக்கு இன்னும் எக்ஸசைஸ் தேவை போல, உனக்கு ஓகேனா சொல்லி இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணலான்னு ஹீரோ அவ்வளோ பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, யார் பார்த்தா நமக்கு என்ன, அதை பற்றி எதுக்கு நம்ம கவலை பண்ணணுன்னு ஹீரோ இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பையன் 2 பேரும் வராங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, சாரி மச்சான் இவ எப்படி உள்ள வந்தான்னு எனக்கு தெரியாது, எப்படியாவது சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நானும் ஃபுவை சின்ன வயசு ஃப்ரெண்டு, எனக்கு என்ன தெரியுமா ஆசை, எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசை. உன்னோட அசிஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு சேரலான்னு இருக்கேன், என்னையும் அசிஸ்டண்ட்டாக கூடவே வச்சுக்கப்பான்னு சொல்ல, உனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணுன்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வா போய் விளையாடலான்னு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, ஒரு நிமிஷம் நில்லு ஃபோ, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி கேட்டவுடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் யான்சின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. இவ கையை கொடுத்தது பார்த்தோன்னா அவள் திரும்ப கை கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல, என்னங்க நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு போய் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வானே ஹீரோ சொல்ல, அவ்வளோ சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிடுறா. இப்போ அந்த பொண்ணு கூட வந்து இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா, டே வாடா மச்சான் நம்ம 2 பேர் போய் விளையாடலான்னு அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வா போலன்னு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, அதெல்லாம் நீ ஒன்று கூட்டிகிட்டு போக வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்ல, எதுக்காக அப்படி கோவப்பட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னே இவன் அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்க பாரு ஒழிச்சு வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, அவள் தான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டாமே, உன் கூட விளையாடுறதுக்காக தானே வந்திருக்கா, அவள் கூட போய் ஜாலியாக விளையாடுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் விளையாடுவேன், இந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி பெட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்போவும் நீ மட்டும் தான் பார்ட்னர், வா போய் விளையாடலான்னு ஹீரோ அவ கூட விளையாடிட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர ஹீரோ விளையாடுறத பார்க்குறா. என்ன எனக்காக வெயிட் பண்ணாமல் இவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏய் என் கூட விளையாடவான்னு சொல்ல, எனக்கு டயர்டாக இருக்கு நான் வரலன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, நீயாவது விளையாட வாடான்னு இவ கூப்பிட்றா. இல்லைப்பா எனக்கு விளையாடலாம் சுத்தமாக வராதுன்னு அவன் உட்காந்துட்டு இருக்க. இப்போ நீ வரலன்னா உனக்கு கொன்று போட்டுருவேன், நீ வந்து தான் ஆகணும் வந்து தலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டு இருக்க. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா பாலை அவனுக்கு நேரம் அடிக்காம வேணும்னே ஹீரோனோட ஷோல்டரில்
அடிச்சு விட அவ கீழே விழுந்துடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அவளை தூக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணு தெரியலையா, இப்படி ஆளுங்க மேலே அடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, விளையாடும் போது அடிப்படுறதுலாம் சகஜமான விஷயம், இதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க, இந்த மாதிரி கேம் விளையாடும் போது அடிப்படுன்னு கூடவா தெரியாது, நான் கூட இந்த பொண்ணு கூட விளையாடலான்னு பார்த்தேன், ஆனால் பாவம் அவள் கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆசைப்படுறப்ப நான் விளையாடாம இருக்க முடியுமா, வாங்க போய் விளையாடலான்னு ஹீரோயின் அவ கூட விளையாட வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க, தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் தடுக்க முடியாது, உட்காந்து பார்க்கலாம் வாடான்னு இவனுங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வயிறு கை காதுன்னு ஒவ்வொரு இடமா அடி வெளுத்து கட்டிடுறா. எந்த பாலுமே அந்த பேட்டில் படலை, எல்லாமே அவள் உடம்புல தான் பட்டுட்டு இருக்கு. அது பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவள் வேணும்னே நான் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவள் சொல்கிற எதையுமே அங்கே உள்ள யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை போட்டு அங்கே எங்கன்னு அடிச்சு விட்டுட்டு, நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா கண்டினியூ பண்ணலான்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா டே உண்மையாகவே அண்ணி வேற லெவல், எதுக்கும் அன்னிக்கிட்டேருந்து 10 அடி தள்ளியே இரு, இல்லைனா அடி ஒன்று இடி மாதிரி வில்லுன்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, சரிடா நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே போகலான்னு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஹீரோயினை பிடிச்ச படிக்கட்டுலேருந்து கீழே தள்ளுற மாதிரி போக, எப்படியோ ஹீரோயின் அங்கே உள்ள கைப்பிடியை பிடிச்சிட்டா. ஏன்னா அந்த கைப்பிடியை பிடிச்சி இவ ஸ்ட்ராங்காக நின்னாலும் இவளோட காலில் லைட்டாக சுளுக்க விழுந்துருது. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்க பாரு ஒழுங்கா பூவை விட்டு தள்ளி போயிரு, அவன் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கும் அவனுக்கு இடையில யாராவது குறுக்க வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, குறுக்க வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா, நான் குறுக்காலெல்லாம் வரல, அவன் கூட பெட்ல மட்டும்தான் ஒன்னா இருப்பேன்னு சொல்ல, பெட்ல ஒன்னா இருப்பியா, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன்னு அவ ஹீரோயின் கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. இவளோட கழுத்தை பிடிச்சிடறா. உனக்கு எவ்வளவு தைரியம் என்னைய கொல்ல பாக்குற, நான் மட்டும் கீழே விழுந்திருந்தேன்னா நீ ஜெயிலுக்கு தான் போயிருப்ப, என்னை கொலை பண்ண பார்த்ததுக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா இங்க இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன், அப்புறம் உன்னோட டாங் குடும்பம் பிச்சு தான் எடுக்குன்னு சொல்ல, என்னைய நீ பிளாக்மெயில் பண்றியா, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு இவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த பையனும் வந்துடுறாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை அமைதியா இருங்க, இதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல, இவன் என்ன படிக்கட்டுலேருந்து கீழே தள்ளிவிட பார்த்தா, இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா மனுஷியா இருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு சும்மா அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அவகிட்ட மன்னிப்பு கேளு, இங்க பாருடா உன் தங்கச்சி மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க, உன் கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா இவளால இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சியை கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினும் வெளியே வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவன் இப்படி வெயிட் பண்ண இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயினோட காலில் அடிபட்டிருக்குன்ற விஷயத்த சொல்லிடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. இவன் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கார் வந்து ஹீரோயின் கிட்ட நிற்குது. இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தவொன்னே ஏய் யான்சி பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, வா வந்து காருக்குள்ள உட்காருன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ சொல்றா. ஏய் உன் காலில் வேற அடிபட்டிருக்கு பாரு, நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்க, வந்து காருக்குள்ள உட்காருனா அவன் ஹீரோயினை காரில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்க. இதை ஹீரோ பார்த்துறான். இப்போ அதை பார்த்தவொடனே ஹீரோ வேகமாக காரை ஓட்டிட்டு வந்து இவன் காருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு இருக்கு. எவன்டா அது பைத்தியக்காரை காரை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் அப்படின்னு அவன் காரை விட்டு இறங்கலான்னு பார்க்க, நீ போக வேண்டாம், அந்த காரில் இருக்கிறவங்க எனக்காக வந்திருக்காங்க, நான் போறேன்னு சொல்ல, காரை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அவன் ஏதாவது ஒன்று புலி பண்ணிட போறான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணா. இப்பவே கால் பண்ணி காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா யோ நீ எல்லாம் மனுஷனா, காரை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா, இதுக்காக இப்படி மற்றவங்களை புலி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதியா இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் காரை விட்டு இறங்கி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி வந்து அவளை அங்கேருந்து தூக்கிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு பின்னாடி போட அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவ கோவமாவே இருக்கா. ஏன் இப்படி கோவமா இருக்க, அந்த டாங் ஒன்று புலி பண்ணாலே அதனால கோவமா இருக்கியான்னு கேட்க, என்ன பண்றது எல்லாரும் எனக்கு தொல்லைக்கு தான் வராங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஐஸ் கியூப் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோவுக்காக ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்து அவ காலில் வைக்க, நானே பார்த்துக்கிறேன் வெளியே பார்த்துட்டு போடான்னு இவளே ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கேன். ஹீரோவா பார்த்தீங்கன்னா அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் யாருன்னு உங்ககிட்ட இதுக்காக சொல்லணும், உங்ககிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, ஏன் அவசியம் இல்லை, நீ நானே என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ரிலேஷன்ஷிப், நீ நானும் பெட்டில் மட்டும்தான் பார்ட்னர், மற்றபடி உன் பர்சனல்லையோ இல்லை ஏன் பர்சனல்லையோ நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்காக பார்க்கிங்கில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அவன் உன்னை புள்ளி பண்ணுவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உனக்காக காத்துட்டு இருந்தா நீ இன்னொரு பையன் கூட காரில் ஏறி வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவன். நான் காலில் அடிபட்டு நடந்து வந்துட்டு இருந்ததை பார்த்தான். அதான் வீட்டில் ட்ராப் பண்ணவான்னு கூப்பிட்டா நானும் ஏறி உட்காந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அந்த டாங்கால எந்த பிரச்சனையும் வராது, வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் பெட்டில் மட்டும்தான் பார்ட்னர்ஸ். அப்படி இருக்கிறப்ப எனக்காக நீ அவ கூட சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எனக்காக நீ எந்த சண்டையும் போட வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இப்போ ஹீரோ இவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். உன் வீட்டோட லாக்கை நான் மாற்றிட்டேன், இந்த புது சாவி அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ அதை வாங்கிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப மழை பெய்யுது, இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்ல, இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன்னு ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்கேன். ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டா இவன் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டா பாரு அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இவ்வளோ உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோவை காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு என்ன கேட்குறானா, நீ எப்பயில இந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு இவ சொல்கிறான். ஹை ஸ்கூல் படிக்கும் போதேவா? ஹை ஸ்கூல் படிக்கும் போது உன் பேரண்ட்ஸ் கூட தானே இருந்திருப்ப, உன் அம்மா அப்பாலாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பெட்டில் ஒன்றா இருக்க பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியலையா, எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்ல, அனாதையா உன்னோட அம்மா அப்பா எப்போ இறந்து போனாங்கன்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு டீச்சர், ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்லி எங்கள் அப்பா மேலே பழிய போட்டான். எங்கள் அப்பா அவரோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக உயிரே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அனாதை ஆகிட்டேன்னு இவ அவளோட சோக கதையை பற்றி சொல்லிட்டு இருக்கா. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நானும் அம்மாவை மட்டும்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வாங்கின கெட்ட பேர் எங்களை துரத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. யாருமே எங்களை நிம்மதியாக இருக்க விடலை. எங்கே போனாலும் புள்ளி பண்ணாங்க, தப்பாக பேசினாங்க. அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எங்கள் அம்மாவை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நான் அனாதையாக தான் நின்னேன். எங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டார்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னோன்னு எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சூசைட் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அவர் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்கிறேன், ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னேன், எங்கள் அப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டார். எங்கள் அப்பாவோட கேஸை கையில் எடுத்து அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் ப்ரொமோஷன் கிடச்சி மேலே மேலே போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு காசு பணம் பதவியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அப்பாவோட கேஸை கையில் எடுக்க முடியும். அவர் மேலே தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் எப்படி சொன்னோடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இதுக்காக எனக்கு உதவி பண்ணுற, அந்தளவுக்கு என்னை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை பிடிச்சி சோஃபாவில் தள்ளி இவன் ஹீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிறா. எங்க பாரு, நீ ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பண பதவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. எங்கள் அப்பாவுக்கு எதிராக கேஸ் கொடுத்த அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடி. இந்த கேஸ்லேருந்து உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு டீச்சராக இருந்தது இவளோட அப்பா தான். அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை. நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமான்னு கேட்க, தாராளமாக கூப்பிடலாம். நீ கூட பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்ல, எனது பொண்ணா, உங்களுக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோனோட ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருப்பாரு. உங்கள் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு ஹீரோ சொல்லியிருக்க. அப்போலேருந்து தான் ஹீரோக்கு இவன் மேலே காதலே வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவளை காதலிச்சிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட கம்பெனி தான் காட்டுறாங்க. இந்த கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தா இல்லையா, அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்து கண்ணா பின்ன நடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என் ஹஸ்பண்டையே செடியூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் வாங்குவேன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேனேஜரும் வரான். இப்போ அந்த மேனேஜர் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கம்பெனியில் இப்படி தானே ஆர்டர் வாங்குறியா, பொண்ணுங்களை கிளைண்ட்டு கிட்ட அனுப்பி இப்படி தான் ஆர்டர் வாங்குவியா, வெக்கமா இல்லை இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. வாய் மூடு, இவன் என் புருஷன் கூட இருந்தால் எல்லா ஃபோட்டோஸையும் நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா அவளை கம்பெனி விட்டு அனுப்பு. இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமாக ஆர்டர் வாங்க வந்தீங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு இவங்க கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோ ஆஃபீஸ்க்கு போகலான்னு தான் வந்திருப்பா. இப்போ அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேனேஜரும் வந்துடுறாங்க. இப்போ மேனேஜர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவன் என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணி ஆர்டர் வாங்கியிருக்கா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, கிளைண்ட்டை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுனால கம்பெனி பேர் கெட்டு போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இங்கே நீ வேலை பார்க்கக்கூடாது, உன்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, மேனேஜர் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னா அவள் ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போகலான்னு வர செக்யூரிட்டி ஆளுங்க அவளை பிடிச்சிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எம்ப்ளாயிஸ் கூட இப்படியா பண்ணிட்டு இருப்ப, இப்படி பண்ண உனக்கு கேவலமாக இல்லை, அந்த பொண்ணை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், இதுக்கப்புறம் 2 பேருக்குமே இந்த கப்பலில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ மேனேஜர்
மேனேஜர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களா, இதுக்கப்புறம் அவங்களோட புது மேனேஜர் யான்சி தான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளையிலேருந்து நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன், நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை பார்க்க போகிறேன், எனக்கு பதிலாக மேனேஜராக அந்த இடத்துல யான்சி தான் வேலை பார்க்க போகிறா, அவள் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அவளுக்கு ஒத்துழைச்சி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி இவங்க ஹீரோனை எல்லாரும் முன்னாடியும் மேனேஜர்னு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட் முடிய 6 மாதம் ஆகும், ஆனால் நம்ம 3 மாதத்தில் முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானே முடிஞ்ச வரைக்கும் என்னோட உழைப்பு போடுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட மேனேஜர் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் வந்துட்டு இருக்க. மேடம் இந்த இடத்துல சீட் அவைலபிளாக இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவங்க 2 பேரே பார்த்துறான். இப்போ இவங்களை பார்த்தோன்னே அவன் வெயிட்டர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்க்க தான் வரான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதே ஹோட்டலில் தான் இருக்கான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறானா, டே மச்சான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த ரூமுக்கு இவங்க 2 பேரும் வராங்க. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனை கலாய்க்க ஆரம்பிக்கிறா. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியாயிடுறேன்னு இவ சொல்ல. இந்த சைடு இந்த டாங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது உன்னை இந்த இடத்துல பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது ஒரு பிரைவேட் ரூம், இந்த ரூமுக்குள்ள உங்களை யார் விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க என்னோட கெஸ்ட், அவங்கள கூப்பிட்டது நான் தான், உன் வாய் முடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ வாய் முடிக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் உட்காருன்னு ஹீரோனை கூப்பிட இவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்பெனியில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க, என் ஃப்ரெண்டு மேனேஜராக ப்ரொமோட் ஆயிருக்கா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், நீங்கள் எல்லாரும் கூட கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஏதாவது புது ஆர்டர்ஸ் இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு இன்விடேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்ருக்க. இவ இப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே டாங்க பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் கிடையாது, பார்த்து ஒழுங்காக நடந்துக்கங்கன்னு அந்த பொண்ணை பார்த்து கத்திட்டு இருக்க. இவ பேசுகிற எதையும் அங்கே உள்ள யாரும் காதில் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் நடந்திருக்கு, நைட் எனக்கு ஏதாவது பார்ட்டி வச்சு நல்லா இருக்குமேனு அவ கூட பேசிட்டு 2 பேரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த டாங்க்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் காலில் கையை வைக்க, அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவங்க 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்து அந்த பொண்ணு காண்டாகிறா. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இருக்கும்போது டீசெண்டாக நடந்துக்க தெரியாதா, இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுங்களாம் எதுக்காக இங்கே வர்றாங்கன்னு தெரியாதா, பணத்துக்காக பணக்கார வீட்டு பசங்களை பிடிக்கிறதுக்காக தான் வராங்கன்னு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. டாங், நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிற பொண்ணுங்களை தப்பான பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்ருக்க. அவள் டக்குன்னு வாய முடியறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஃபேமிலி கூட போட்ட கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், இதோட இந்த கான்ட்ராக்டை கேன்சல்னு சொல்ல, கான்ட்ராக்டை கேன்சலா, இங்கே பாரு, இந்த பொண்ணுக்காக நீ எங்கள் வீட்டு கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணுறியா, நம்ம 2 பேரோட குடும்பமும் எவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இவளுக்காக நீ அதையே கேன்சல் பண்ணுறல, இங்கே பாருடி உனக்கு கொள்ளாமல் விட மாட்டேன்னு அவள் ஹீரோயின் கூட சண்டை போடலாம் வந்துட்டு இருக்க. அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அவளை கூட்டு போறேன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ வெளியே கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுக்காக என்ன தடுத்துட்டு இருக்க, அவள் ஃபோவை எங்கிட்டேருந்து பிரிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பைத்திய மாதிரி பண்ணாதுன்னு இவன் சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணனுக்கு ஒரு அறையை போட்டுறா, உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லையா, நம்ம ஃபேமிலி கான்ட்ராக்டே அவன் கேன்சல் பண்ணிட்டா பாருன்னு சொல்ல, நீ தான் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கனா, என்னாலே அப்படி பண்ண முடியாது, உனக்கு அங்கே யாருமே சப்போர்ட் பண்ணல, உன்னை நீயே பாரு பிசஸ் மாதிரி கத்துட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணதுனால கான்ட்ராக்ட் போனதான் மிச்சம், பார்த்து ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு இவ காண்டாயிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஆளோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி ஹீரோயினோட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போக, எங்கே எந்திரிச்சு போகிற, அமைதியாக ஒரு நிமிஷம் இங்கே இருன்னு சொல்ல, எங்கே பாருங்கள் சார், நாங்களாம் சாதாரண எம்ப்ளாயி தான், சாப்பிட்றதுக்குன்னே எங்களுக்கு டைம் இருக்குது, அந்த டைம்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு போயாகணும், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த பார்ட்டி நடந்தாலும் அந்த டாங்கை யாரும் இன்வைட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் அவன் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு ஹீரோவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்பலாம், இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுக்கு வந்துரு, நீ மேனேஜர் ஆனது செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் ஹீரோவோட வீட்டுக்கு வர வந்து பார்த்தா ஹீரோயினுக்காக சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கான். என்ன நீயே சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு குக்கிங் கூட நல்லா வரும், நீ போய் மேலே ரெஸ்ட்டு, நான் சமைச்சிட்டு வரேன்னு சொல்ல, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்று வேணா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல,
இவ்வளோ பெரிய பிரசிடென்ட் எனக்காக சமைக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு தான் நான் பிரசிடென்ட். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகலா பிறந்த பையன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பணக்காரன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மேலே போறா. இப்போ மேலே போய் ஹீரோவோட ரூமை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க அவன் லாக் போட்டு வச்சிருக்கான். ஏன்னா அந்த ரூம்குள்ள தான் இவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அவள் ஓப்பன் பண்ணி பார்க்க அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி பக்கத்து ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே. இவ ஹீரோவோட ஸ்டடி ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சமைச்சிட்டு வந்து பார்க்க இவ தூங்கிட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு சாப்பிட்றதுக்காக கூட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ மேனேஜர் ஆனதுக்கே என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை தூக்கிட்டு இன்னைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட எனக்கு வேணும்னு சொல்லி அவளை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் வரான். இப்போ பெட்ரூம்க்கு வந்தவொடனே அவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, எனக்கு வேண்டான்னு சொல்ல இது நான் கொடுக்குற நெக்லஸ் வேண்டான்னு நீ சொல்லவே கூடாதுன்னு ஹீரோ அதை அவளோட கழுத்தில் போட்டு விட்டுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் கிடைச்சிருச்சா, என்னால் நம்பவே முடியலன்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. இப்போ அவளை பார்த்தவொன்னே ஏய் நீ மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் 10 ஆர்டர் கிடைச்சிருக்கடி. லாஸ்ட் 6 மாசமா நமக்கு 6 ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ 10 ஆர்டர் கிடைச்சிருக்கு, சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா இவ எதை காமிச்சு இந்த ஆர்டரை வாங்கினாலும் யாருக்கு தெரியும்னு ஹீரோனை பத்தி தப்பா பேச அழகா இருக்கிறது கூட ஒன் ஆஃப் த கான்ஃபிடென்ட் தான். அதை போய் இப்படி தப்பா பேசிட்டு இருக்குன்னு ஹீரோயின் அந்த பொண்ணை திட்டி விட்டுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் வேலை முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே அன்னைக்கு உங்ககிட்ட சரியாவே பேச முடியல, வாய 2 பேரும் டின்னர் சாப்பிடலான்னு சொல்ல சரி போகலான்னு இவ்வளோ காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்றத பார்த்தவொடனே கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த கார் சரியான காஸ்ட்லி கார்ரி, இவளுக்கு மட்டும் இப்படி பணக்கார பசங்க கிடைக்கிறாங்கன்னு தெரிலன்னு அவள் ஃபோட்டோ எடுக்கலான்னு வர உனக்கு என்ன பைத்தியமா, அவள் இப்போ நம்மளோட மேனேஜராக இருக்கா, ஏதாவது பண்ணனா வேலையை விட்டு தூக்கிடுவா, அமைதியாயிருன்னு இவளுங்க எல்லாம் சைலண்டாக இருந்துட்டு இருக்க. இந்த சைடுவை ஹீரோனை கூட்டிட்டு டின்னருக்காக தான் வந்திருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மழை பெய்யும் போது உன்னை வந்து கூட்டு போனது ஃபூ தானே, இந்த ஊரில் உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீயும் அவனை டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ அவனை காதலிக்கிறியான்னு கேட்க இவ இல்லைன்னு சொல்கிறா. எங்க பாரு உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆக்சுவலாக நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்ல லவ் பண்ணுறியா டே, நான் உன்னோட டீச்சர், நீ என்னோட ஸ்டூடெண்ட், நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க 3 வருஷம் தானே வித்தியாசம், எனக்கு 20 வயசு ஆகுது, உனக்கு 23 ஆகுது. என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் என்னால் சுயமாக எடுக்க முடியும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, நீ சீரியஸாக இருக்கியான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா நானும் உண்மையை சொல்லிடுறேன், நீ நானும் ஒன்று சேர்றது கனவுல கூட நடக்காது, நீ சொல்லலாம் எனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் எமோஷனல் கனெக்ஷன் இல்லாட்டியும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபூவை தான் காதலிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான், அதனால் இதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக இவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிடறான். இங்கே பாரு, இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உனக்கான பையனை நீ தேர்ந்தெடுத்து தானே ஆகணும், அந்த பையன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக அந்த பையன் நீயா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ காருக்கு வெளியே நின்று இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு பொறாம வந்து டே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போடான்னு அவன் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண சரி ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்யூ, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சிடறான். இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத இந்த சைடு ஹீரோ மேலே நின்று பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி பண்ணாத, தள்ளி போடன்னு சொல்ல தயவு செஞ்சு என்னை தள்ளி விடாத, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்ல பார்க்க மாட்டியா ஏன் இப்படி சொல்கிறேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஏன்னா நான் ஃபாரினுக்கு போய் படிக்க போறேன்னு இவன் சொல்கிறான். இப்போ அவன் இப்படி சொன்னவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஃபாரினுக்கு போகிறேன், உன்னை பார்க்குற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. லூஸு, ஒரு சில டீச்சர்ஸ் மேலே நமக்கு என்ன புரியாத அன்பு வரும், அதை போய் நீ தப்பா லவ்னு புரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு என் மேலே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பாசம் மட்டும்தான், அதை போய் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காத, உனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கிடப்பா, உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க அப்படின்னு சொல்லி இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி வச்சு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர வந்து பார்த்தா உள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்த உடனே மேடமோட டேட்டிங்லாம் ரொம்ப நல்லபடியாக போணுச்சான்னு கேட்க எந்த டேட்டிங்கை பற்றி பேசுகிறேன்னு இவ உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு அவன் அவனோட ஸ்டூடெண்ட் தானே சொன்ன, அவன் கூட இதுக்காக டின்னர் போன, அது மட்டும் இல்லாமல் வெளியே 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு இன்னைக்கு நைட்டு நீ கூட இருந்தே ஆகணும்
போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி இருக்கேன், அதையும் இப்படி சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான் போல. அதனால வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு இன்னும் போகாம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆசையான டீச்சர் இன்னொரு ஆள் கூட பெட்ல ஒன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு வந்து ஜன்னல் கிட்ட நிற்க வச்சு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்க்கணுன்றதுக்காக இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பையனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினோட வீட்டை பார்க்க இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துடுறான். அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் பார்த்துட்டான். இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன என்னோட லவ்வரா, இப்படி பொறாமப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ நானும் பெட்ல மட்டும் தான் பார்ட்னர்ஸ், மற்றபடி நம்ம பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் இனிமே என்கிட்ட பண்ணாத, இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி பைத்தியக்காரன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் தனியாகவே இருக்கலாம், ஒழுங்காக என் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவம் வந்து போக முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடின்னு சொல்லிட்டு அவன் வந்து சோஃபாவில் உட்காந்துடுறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, உன்னை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணல, எனக்கு பொறாம தாங்கல, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை இன்னொரு பையன் கூட பார்க்கும்போது என்னால் என் பொறாமையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. ஆனால் என்னை விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போகலான்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத, என்னால் அதை தாங்க முடியாதுன்னு சொல்ல, நீ பேசுறதுல பார்த்தா என்னை காதலிக்கிற மாதிரி இருக்கு, என்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. போது விடு, இப்போ மட்டும் நீ என்னை விடலைன்னா இப்போவே பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோவில் விட்டுறான். இன்னைக்கு நைட்டு நீ சோஃபாவில் தூங்க, நான் போய் அங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு மனசுல உள்ள காதலை சொல்லிட்டியடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்க. எங்க பாரு, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, ஆனால் அந்த காதலை என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகுறதுக்கு பயமாக இருக்கு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினோட எக்ஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான் இல்லையா. இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு இருக்கா. அவனை பார்க்க டாங் தான் வரா. இப்போ டாங் வந்து உன் குடும்பத்து மேலே ஆல்ரெடி காசு கையாடல் கேஸ் வேறு இருக்குது, இதில் பொண்ணுங்க கேஸ் வேறையா, இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும், உன் வாழ்க்கையே வீணாக போயிடும், ஒன்று இந்த கேஸில் இருந்து வெளியெடுக்க என்னால் மட்டும்தான் முடியும், உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ யான்சியை பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல, யான்சி உனக்கு தெரியுமான்னு இவன் கேட்குறான். ஆமாம் அவன் என்னோட ஆளை செடியூஸ் பண்ணி அவன் கூட ஜாலியாக இருக்கா, அதுக்காக அவளை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், அவளோட எலும்பு துண்டு கூட யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு எதிராக அவன் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் என்ன சொல்கிறானா, உனக்கு இருக்க பணத்துக்கும் பதவிக்கும் 1000 பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க, அப்படி இருக்கிறப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட பிரகாசமே நீ தான், நீ இல்லாம நல்லா இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது காமெடியா இருக்கு, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு இவ சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்ததா சொன்னாங்களே, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு போய் மீட் பண்ணலான்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவ கம்பெனிக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுமாடி, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜியாங் இருக்கானே, அவ ஏதோ பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டானான்னு சொல்ல, என்ன கேஸ் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஹீரோயின் மேலே இடிச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்த்து போக மாட்டானா, சரிவா கம்பெனிக்குள்ளே போய் பேசலான்னு 2 பேரும் கம்பெனிக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என்ன வேலை சரியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே சரியாக முடிஞ்சுது மேடம்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்குள்ளே இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வந்து ஜியாங் உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, உங்களை ட்ரக்ஸ் விஷயமா அரெஸ்ட் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் இவளை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. டக்குன்னு மேனேஜர் ஆனா அதுக்குள்ளே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது பாரு, கண்டிப்பாக அவள் பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. வாய் முடுங்க, தேவையில்லாமல் ரூமரை கிளப்பினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு போலீஸ்காரங்க அவளை கூட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜியாங் உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறீங்க, அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, சார் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அவன் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக அவன் மேலே கேஸ் கொடுத்ததுக்கு காரணமே அவன் என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான் தான், மற்றபடி அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பொருள் அவங்க ஹேண்ட்பேக்கில் இருந்து தான் எடுத்தோம், இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஹேண்ட்பேக்லையா, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, காலையில் ஒரு பையன் வந்து என்னை இடிச்சிட்டு போனான், ஒரு வேளை இது அவனோட வேலையாக கூட இருக்கலான்னு சொல்ல, யார் அந்த பையன், பார்க்க எப்படி இருந்தான்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்க. மாஸ்கை போட்டுட்டு இருந்ததுனால நான் சரியாக கவனிக்கலன்னு இவ சொல்கிறா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும், அது வரைக்கும் நீங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போக, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இந்த கேஸில் மாட்டினா வாழ்க்கை
பூரா நான் ஜெயிலில் தான் இருக்கணும், யார் என்னை இப்படி சிக்க வச்சதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லாயர் தான் வராரு. இப்போ இந்த லாயர் வந்து மேடம் உங்களை வெளியே எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்ல ஃபோதா அனுப்பி வச்சானான்னு இவ கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்போ அவர் இப்படி சொன்னோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ அவ ஹீரோவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஒரு நிமிஷம் வாழ்க்கையே முடிச்சு போன மாதிரி இருந்துச்சுன்னு இவ ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு இருக்க. நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இது எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல எல்லாம் டாங் ஜியாங் 2 பேரும் சேர்ந்து போட்ட வேலை தான், இதை பற்றி கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி இப்போ காப்பாற்றிருக்கேன் அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் வா போகலான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அவனோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன சொல்கிறானா எனக்கு 17 வயசு இருக்கும்போது இந்த பொசிஷனை கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவனோட பாஸ் வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஏய் மழை பெய்யுது வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் போக பார்க்க ஹீரோவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விடுறான். இவன் இப்படி போத்தி விடுறதை பார்த்தோன்னே இவனுக்கு என் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் மலையிலேயே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ இவளுக்காக சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்க. இவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்டாட்டிக்காக சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சளி பிடிக்காம இருக்கும்ல, வாழ்க்கை பூரா புருஷனா இந்த வேலையை பண்ண சொன்னா நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூங்க வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா என்ன நடந்தாலும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அவங்க கம்பெனியில் ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. இப்போ அந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துடுறா. என்னடி ஆச்சு என்ன நடந்துச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஃபோ வந்து என்னை காப்பாற்றிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டாங்கோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து இவ காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு பொண்ணை காப்பாத்துமா, நீ நினைச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல நான் இதுக்காக உங்க பொண்ணை காப்பாற்றணும், என்னை ஜெயிலுக்கு அனுப்பி என் வாழ்க்கையே முடிக்க பார்த்தா, அப்படிப்பட்ட பொண்ணை நான் இதுக்கு காப்பாற்றணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள் எதோ தெரியாம கோவத்தில் பண்ணிட்டா, அவளுக்கு சின்ன வயசு தான் ஆகுது, அவள் பண்ண தப்பா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவரு கெஞ்சிட்டு இருக்க. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதோ அதே வயசு தான் எனக்கும் ஆகுது, என் வாழ்க்கை வீணா போனா உங்க பொண்ணுக்கு எந்த கவலையும் இல்லை, உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி மட்டும் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நானே நினைச்சாலும் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவள் மாட்டியிருக்க கேஸ் அந்த மாதிரி, உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கான தண்டனை தான் அனுபவிக்க போகிறா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் காலில் விழுந்து இப்படி பேசுறியா, உனக்கு மனசாட்சி இல்லையா, உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு அவர் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர இவளோட ஃப்ரெண்டு தடுத்து செக்யூரிட்டி ஆளுங்களை கூப்பிட்டுறா. இந்த ஆளுங்க இருந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவரை பார்த்தீங்கன்னா இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ அவர் இப்படி பண்ணுறத பார்த்த உடனே இவளை பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க, திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள விட்டு தள்ள பார்த்துக்கலான்னு இவ சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மற்றவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்ல வாய் மூடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு இவங்க பேசுகிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக ஒரு சில பாடி கார்டெலாம் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், உன்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை வழி அனுப்பி வச்சுட்டு இப்போ இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த டாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று இவ்வளோ தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் இப்படி பார்த்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு போக அவரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க தான். இப்போ இந்த சைடு ஹீரோக்கு கால் பண்ணி சார் அந்த டாங்கோட அப்பாவை பிடிச்சிட்டோம், அவர் மேடம் அட்டாக் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ ஜன்னல் கிட்ட நின்று இவளை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவள் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ போய் அவள் ரூம்ல லைட்டை போட்டு விட இவளுக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருந்தது ஞாபகம் வருது. இவ ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது இவளுக்காக அவளோட அம்மா அப்பா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் உனக்காக தான் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இவகிட்ட பாசமாக நடந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்காக ஒரு ஆள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ சந்தோஷமா உள்ளே வந்து பார்க்க ஹீரோவுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி வெயிட் பண்ணுறத பார்த்தோன்னே இவ ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நாளைக்கு போகலாமான்னு சொல்ல சரி போகலான்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. நான் உன் கூடவே இருப்பேன், தைரியமாக இரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கூட்டு வந்துட்டு இருக்க. இவ போய் கதவை தட்ட அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா செத்து போனதான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அவர் மாடியிலேருந்து கீழே குதிச்சு செத்து போயிருப்பாரு. அதையெல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு இவளை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறா. எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக என்னை பார்த்து இப்படி பயப்படுற, என்னை பார்த்தா என்ன பேய் பீசஸை பார்க்குற மாதிரியா இருக்குன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு இந்த பொண்ணோட பையனை பார்த்தீங்கன்னா அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் லட்சம் நீ விளையாடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் முன்னாடி எதுவும் பேச வேண்டாம், தனியாக போய் பேசலாம் வான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு தனியாக வந்துடுறா. இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செத்து போனதுக்கப்புறம் எல்லாரும் எங்களை பேசி பேசி கொண்டாங்க. எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாமல் எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க. 2 பேரும் இல்லாமல் அனாதையாக வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ பார்த்துருக்கியா, நல்லா இருந்த குடும்பத்தை சிதைச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கன்னு சொல்ல, இங்கே பாரு உண்மையதான், அதுக்கு தான் நான் நின்னேன். நீ மட்டும் என்ன இப்போ பார்க்க நல்லா தானே இருக்க, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்க, பார்க்கவும் நீட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய் மூடு, இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தமா? என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்கிட்டேருந்து பறிச்சுட்டு போயிட்டு நீ மட்டும் தான் நிம்மதியாக இருந்துட்டு இருக்க. எனக்கு தேவை உண்மை, எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போறியா இல்லை போலீஸ்க்கு கூப்பிடவான்னு இவ சொல்ல, எங்கள் அப்பாவையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்த, என்னையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போறியா, தாராளமாக பிடிச்சி கொடுத்துக்க, நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன். இவ உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே ஃபூ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா, என்னமோ ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல, நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஒன்றா தெரியுறீங்களா, நீ என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு அப்படின்னு இவ கேட்டுட்ருக்க. ஆமாம், நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் உன் பின்னாடியே தான் சுற்றுவான், நீ ஸ்கூல்லேருந்து வரும்போதும் வெளியே போதும் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதும் அவன் பின்னாடியே தான் தெரிவான். இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா, நாங்கள் எல்லாரும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தவொன்னே தான் இப்படி கேட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள் என்ன சொல்கிறான், நீ ஏன் ஸ்கூல்லேருந்து என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நீ நானும் ஒரே ஸ்கூலானு இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கதையை நான் அப்புறமா பேசிக்கிறேன், ஃபஸ்ட்டு உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு உன் பையன் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லலைன்னா என்னோட ஆளுங்க உன் பையனை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ இப்படி பிளாக்மெயில் பண்ணவுன்னு அந்த பொண்ணு பயந்து போயிட்டு எல்லா உண்மையை சொல்லிடுறேன், இவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போக முடிவு பண்ணேன், என் பாய் ஃப்ரெண்டோட ஓடி போகிறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அவங்க அப்பாவோட கேபினுக்கு போய் அவரோட பணத்தை திருடினேன். அப்படி திருடிட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்துட்டாரு, எதுக்காக அந்த பணத்தை திருடிட்டு இருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல, டீச்சர் என்னை மன்னிச்சிருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் கேட்குறாரு. இல்லை டீச்சர், என்னோட அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரு, வீட்டில் நிம்மதியே இல்லை, அதனால நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போகலான்னு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், தயவு செஞ்சு இந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்ல, என்ன வயசாகுது பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போகிறேன்னு சொல்கிற, இந்த வயசில் போனேன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் நிற்கும், ஃபஸ்ட்டு வா உன் அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் இவளோட கையை பிடிச்சி கூப்பிட இவ பயந்து போயிடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என் வீட்டுக்கு கூட்டு போகாதீங்க, என் மான மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு, உன் வாழ்க்கையோட நல்லதுக்காக தான் உன்னை கூட்டு போகிறேன் வான்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்க. இவ அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஆளு என்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அங்கே உள்ளவங்களும் வந்து அவங்க அப்பாவை பிடிச்சிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த உண்மை எல்லாத்தையும் சொன்ன உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் அப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நல்லது பண்ண போய் என் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக நிற்கிது, உன்னால் எங்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்புறம் நான் அனாதையாக நின்றுட்டுருக்கேன், இந்த பாவம் எல்லாம் ஒன்றதான் சேரும்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், இதை போலீஸ்கிட்ட கண்டிப்பாக போட்டு காட்டுவேன், அப்போ தான் எங்கள் அப்பா மேலே உள்ள கரை அவரை விட்டு போகும், உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, எங்கள் அப்பா மேலே உள்ள கரையை நீக்கணும்னு தான் நினச்சேன், நீக்கிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துடா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா என் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஆதாரம் எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ அடுத்த ஆதாரத்தை தென்னோம். சார் எதுக்காக என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா, அதுவும் நான் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஃபாலோ பண்ணுவியா, ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஃபாலோ பண்ணுவியா, வெளியே போகும்போது ஃபாலோ பண்ணுவியா, என்ன கதை இது அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வரான். வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக இவளோட ஃபோட்டோவை தான் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவன் அப்பா தான் என்னோட டீச்சர், நான் என் குடும்பத்துக்கு இல்லீகலாக பிறந்த பையன், 17 வருஷமாக நான் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அப்போ உங்கள் அப்பா தான் எனக்கு டீச்சராக இருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, எனக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும்,
ஒரு நாள் உங்கள் அப்பா உன் ஃபோட்டோவை என்கிட்ட காமிச்சாரு. அப்பையிலேருந்து தான் நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன்னு இவன் அவனோட காதல் கதையை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினால் அதை நம்பவே முடியல. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா என்னை இந்தளவுக்கு காதலிக்கிறேன்னா ஏன்டா வந்து ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருந்தேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதான் நீ ஒரு விளங்காதவன் கூட சுற்றிட்டு இருந்தியே, அதனால தான் ப்ரொப்போஸ் பண்ண முடியல. இப்போ என் காதலை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ என்னை இந்தளவுக்கு காதலிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சந்தோஷமாக ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. எப்படியா 2 பேரும் உங்க மனசுல உள்ள காதலை சொல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு பார்ட்டியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான பார்ட்டி தான். இப்போ இந்த பார்ட்டியில் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழகான 2 பசங்களை புக் பண்ணுறி ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. புருஷனுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒன்று போட்டுருவான், ஆனால் நீ ஆசைப்பட்டுட்டியே கண்டிப்பாக புக் பண்ணுறேன்னு ஹீரோயின் 2 பசங்களை புக் பண்ண இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு அழகான மேல் மாடல் தான் வேணும், அதனால நானே போகிறேன்னு ஹீரோனோட சட்டையை கழட்டிட்டு இவ்வளோ பார்த்து வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.